மானத்தோடு வாழ்வோம். மகாத்மா காந்தியடிகள் நமக்கு 40-50 ஆண்டுகளாக உபதேசம் செய்திருக்கிறார். சிதறி கிடந்த ஒரு நாட்டை நம்மை எல்லாம் ஒரே தேசிய இனம் என்ற உணர்ச்சியை உண்டாக்கினார். சுதந்திரமடைவதற்கு நம்மை தகுதியாக்கினார். சுதந்திரமாக வாழவும் தகுதியாக்கி தந்திருக்கின்றார். அவர் சுதந்திர போராட்டம் நடத்திய காலத்தில் தெளிவாக தீர்க்க திருஷ்டியுடன் சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த நாடு சுயதேவை நமக்கு வேண்டிய நாமே பூர்த்தி பண்ணிக் கொள்ள வேண்டும். பிரத்தியாக எதிர்பாராதீர்கள். பிரத்தியாக எதிர்பார்த்தால் அது சுதந்திரம் அல்ல என்று நமக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். நாம் கேட்கல. அதை சரியா கேட்டிருந்தோம்னா இன்னும் மரியாதை ரொம்ப ஒன்றிருக்கும். போனெல்லாம் போட்டு இனிமேல் ஒழுங்கா நடக்கணுமா இல்லையா? முக்கியமா சாப்பாட்டுக்கு இன்னொரு நாட்டை பார்க்கறதா நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணும். இல்லையா பட்டியா இருக்கும். அப்படிதான் முடிவு பண்ணணும். சர்க்காரும் என்ன முடிவு பண்ணணும் சொன்னா, இனிமேல் இறக்குமதி கிடையாது உணவு. இல்லைன்னா யோசனை அமெரிக்காவில இருந்து வருமா, ஆஸ்திரேலியா இருந்து வருமா, அவன் கொடுப்பானா இவன் கொடுப்பானா, அவன் கொடுக்கறானா கொடுக்க மாட்டானா அவனுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வேண்டிய உணவு தானியங்களை முதலாவதாக நாம் உற்பத்தி இங்கு செய்து கொள்ள வேண்டும். அது மகாத்மா காந்தியினுடைய அருள் வாக்கு நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக இந்த நாட்டில் மத ஜாதி என வேற்றுமை இல்லாத ஒரு அரசியல் அமைப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும். நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் இருக்காங்க, நாம் அதை தெரியல பாவம். இங்க எல்லாம் முஸ்லீம்களே கிடையாது நினைச்சுக்கிட்டு இருக்கான். 5 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி 2 கோடி இல்லை. உலகத்தில் 3வது முஸ்லீம்கள் நிறைந்த நாடு. பாகிஸ்தானுக்கு அடுத்த நாடு நம்ம நாடு. இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க. உலகத்தில் தெரியாது. எல்லாம் போட்டாங்க குற்றம் இல்ல போட்டு நினைக்கிறான். இந்த நாட்டினுடைய நன்மை என்பதும், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதும், இந்த நாட்டில் உள்ள 5 கோடி முஸ்லீம் மக்களுடைய பாதுகாப்பு என்பது அவ தெரிஞ்சுக்கிடாம இருக்கான். தெரியாம யார் இருக்கா நினைக்கிறீங்க? அந்த நாட்டில் இருக்க அப்பாவி ஜனங்கள், அந்த நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவளுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் தெரிந்தாலும் தெரியாத போல நடிப்பாக அவ்வளவுதான். சாதாரண ஜனங்களுக்கு புரியல். அதனால்தான் நாம் மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று எந்த ஜாதி என சார்பும் இந்த நாடு இருக்கக்கூடாது என்று நம்முடைய முடிவான தீர்க்கமான முடிவு. இன்றல்ல, 45 ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்தில் முஸ்லீம்களுடைய புனித தலங்களுக்கு ஆபத்து வந்த காலத்தில் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் கைவிட்டோம். மட்டும் இல்லாம கூட யாரும் இல்லை. பிரிட்டன் இல்ல, பிரான்ஸ் இல்ல, யாரும் இல்லை. அங்கு யார் இருந்தது? மகாத்மா காந்தி தான் துணையா இருந்தார். இந்த கிலாபத் இயக்கம் ஒண்ணு நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். 19வது வருஷம் 20வது வருஷத்தில் அங்கு தன்னும் தனியா இருந்தாங்க. உலகத்தில் எங்க போன ஆதரவு இல்லை அவருக்கு. மகாத்மா காந்தி தான் ஆதரவு. முதல் அவர் இந்த நாட்டில ஒத்துழையாமை இயக்கத்தை இயக்க ஆரம்பித்தாரு. சுதந்திரத்துக்காக அல்ல, தாங்க சார்பாக அல்ல, முஸ்லீம்கள் சார்பாகவே ஆரம்பித்தார். எங்க நாட்டிலே உள்ள முஸ்லீம்கள், எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய மத உணர்ச்சியை புண்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் அவர்களுடைய மத உணர்ச்சிக்கு புண்படுவதானால் என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி நம்மையும் அழைத்தார். முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களுடைய உணர்ச்சியை புண்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில்
இந்துக்களாகிய நாமும் கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து துணையாக இருக்க வேண்டும் என்று நம்மையும் அழைத்தார். துணையாக இருந்திருக்கின்றோம். இந்தியில இது மதசார்பற்ற பேசிட்டு பேச நினைக்க வேண்டாம். சில பேர் புரியாம பேசுறாங்க. இன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். வாக்கெடுப்பு பிரச்சனை இல்லவே இல்லை. யார் சொன்னாலும் இல்லை. அது தெளிவாக
திடமாக உறுதியாக ஐக்கிய நாட்டு சபையை உணரணும், உலகத்தில் மற்ற நாட்டுக்காக உணரணும். ஆக்கிரமித்தார்கள் இப்பொழுது எந்த சாமர்த்தியமா பண்ணிட்டாங்க. சரியான திட்டம். சீனாக்காரெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்கிறது திட்டத்தை போட்டாங்க. 4000 பேர் 5000 பேர் ஊடுருவிகள் ஆயத்தோடு சும்மா இல்லை. அங்கே போய் ஊர்ல சேர்ந்து கலகத்தை உண்டாக்குறது, அப்புறம் பாகிஸ்தான் பட உள்ள வர்றது, காஷ்மீரத்தை எடுத்துக்கிறது, அதோட நிச்சயம் இல்லை. அப்புறம் இந்தியா மேல அப்படி திரும்பும் டில்லி ரோட் அப்படியெல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் வந்தாங்க. அது நடக்கல. அவ்வளவுதான். இப்ப ஏதோ நல்லா கிடைச்சது கிரிக்கெட் மேல் போட்டு பழைய நிலைமை நாம் இல்ல, அது தெரியல பாவம். நம்ம ஊர்ல கூட நம்ம பேர் தெரியாது. நம்ம என்ன இருக்கணும் தெரியாதனால தச்சு புக்கு தடுமாறுறாங்க. என்ன சீனாக்காரன் படையெடுத்தானா இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னால அவன் படையெடுத்த வேணும்னா நம்ம உணர்ந்தோம். நம்முடைய பெருந்தலைவர் நேரு பெருமகனார் இருந்து அரப்பன் அவருடைய தீர்க்க திருஷ்டி தான் காரணம். இன்னைக்கு பலமா இருக்கிறது. மறக்காதே யாரோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்பாங்க. அவர் தீர்க்க திருஷ்டியுடன் பலத்தை போட்டார். இனிமேல் இந்த ஆயுதம் செய்வது நம்ம நாட்டில் இனிமே கிடையாது. படையை பெருக்கிக் கொள்வோம். நம்ம நாட்டிலேயே ஆகாய விமானங்கள், வெடிகுண்டுகள் தாங்க எல்லாம் இந்த ஊர்ல பண்றோம். இப்ப அவர் போட்ட அஸ்திவாரம் அது யாரோ போட நினைக்காங்க. இன்னைக்கு நம்ம போடுறது அவர் போட்டார். அவர் சொன்னா யாரும் இந்த ஊர்ல வர்றீங்களா வாங்க செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க, எந்த தேசத்துக்காரனாலும் தான் சரி வாங்க கூட்டு பொறுப்படுத்துங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் சொன்னார். முதல்ல நெருக்கி இப்படி அப்படி பார்த்தாங்க, கொடுக்கல. ரஷ்யா தரேன்னு சொன்னா கொடுத்தவங்க நாங்களும் தர்றோம். நமக்கு கப்பல் வேணும், சப்மரீன் வேணும். ரிட்டர்ன் தரோம் சொன்னாங்க, கொடுப்பாங்க. காத்துக்கிட்டு இருந்தோம், கொடுக்கல. சரி ரஷ்யா கொடுக்க நான் வாங்கன்னு சொன்னேன். இப்ப நானும் வர்றேங்கிறேன். அப்படித்தானே யாரு வேணா வரட்டும், நமக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை. யாராவது நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்து நம்ம ஊர்ல எல்லாம் போகும். போர்க்கருவி அத்தனையும் போர்க்கருவி அத்தனையும் நம்ம ஊர்ல செய்தாங்க. சரி செய்தாகணும், அது பணம் வேணும். என்ன பண்றது? திட்டம் மூலமா இல்லையா 20,000 கோடிக்குங்க. அது திருப்புகளை கொஞ்சம் இனிமே அப்படித்தான் பண்ணணும். எப்ப பண்ணுவாங்க சர்க்கார்ல? நீங்க சொல்லுங்க சர்க்காருக்கு, பயப்படாங்க. நாங்க பட்டி இருந்தாலும் எங்களுக்கு நல்ல சட்டை இல்லாட்டும், எங்களுக்கு போற கார் இல்லாட்டா கூட, பஸ் இல்லாட்டா கூட, கொஞ்சம் மின்சார விளக்கு ஒளி இல்லாட்டா கூட அதை பண்ணுங்க, நாங்க காத்திருக்கோம் சொல்லுமா இல்லையா? அப்படி சொன்னா சர்க்காருக்கு தைரியம் வரும். அதனால நாம் என்ன பண்ணணும்? இந்த பணத்தை எல்லாம் திரட்டி கொஞ்சம் அங்க பண்ணணும். அப்படி பண்ணா சொந்த காலில் நிற்போம். அப்ப மரியாதை உயரும். இப்ப ஐக்கிய நாட்டு சபையில உலகத்துல இந்திய சபையில கூட உயரும் இல்லையா? தகவலை கூப்பிடலையா அந்த சபைக்கு? பழைய கூப்பிட்டுருக்காங்க. மகா வலிமை உள்ள சக்கரவர்த்தியா இருந்தா கூப்பிடுறாள். இந்த பார்த்து பயப்படுறான். இந்த கூப்பிடுறாள். பழைய காலத்து வரலாறு, அது புராண காலத்து வரலாறு. அது பழமை வைக்கலாம். இப்போ அது உண்மையே இங்க பலம் இருந்தா எல்லாரும் கூப்பிடுவோம். பலமில்லை நான் பக்கத்தில் வருவானா? வரமாட்டான். அதனால நான் சொந்தமாக பலத்தை திரட்டிக் கொள்ள வேண்டும் என்று சைனாவுடைய ஆக்கிரமிப்புக்கு பின்னால நம்முடைய மதிப்புக்குரிய மாபெரும் தலைவர் நேரு